ஹே காய்ஸ், ஒரு ஸ்ப்ரவுட் சப்ஜி ரெசிபியோட வந்துட்டோம்ல. வாழ்த்தணும் பண்ற குழந்தைங்களுக்கு இந்த வால் முளைச்ச பச்சை பயிரை செஞ்சு கொடுங்க. நல்லா தெம்பா சாப்பிட்டுட்டு நல்லா இன்னும் வாழ்த்தணும் பண்ணுவாங்க என்னோட ஸ்டைல்ல. பார்க்கலாமா? குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டை நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா, தலை மேல உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வர தக்காளி எல்லாம் கால் கீழே வச்சு மசிச்சு வாங்கணும் போல அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கு. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு சில்லி, 1 டீஸ்பூனுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள், 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்து மசாலா எல்லாம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மசாலா கொதிச்சதுக்கு அப்புறமா 5 கைப்படி அளவுக்கு முளைக்கட்டிய பயிரையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸோட மேனில நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா பின்னி பெடல் எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சைட்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை லிட்டை போட்டு மூடி ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி குயிக்கா ஒரு தடவை மிக்சிங் கொடுத்துட்டு உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கடைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து எலக்ட்ரிக் மத்தை வச்சு கடைஞ்சு எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். பச்சை பயிரை விட இந்த வால் முளைச்ச பச்சை பயிரில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது சப்பாத்தி கூட சூப்பரா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.